அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது சவாலா அல்லது இலக்கா என்கிற கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஏடிஎம்கேவுக்கு தான் இங்க பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்களே ஒழிய தனிப்பட்ட ஒருத்தருக்குலாம் ஓட்டு கிடையாதுங்க. கண்டிப்பா ஏடிஎம்கே அடுத்த டைம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனார்னா இந்த தொகுதியை முதன்மை தொகுதியா ஆக்குவாருங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அந்த கோட்டை என் கோட்டை கொங்கு மண்டலம் என்னதுன்னு சொல்லலாம். அதான் சாத்தியம் இல்லை. என்றைக்குமே கொங்கு மண்டலம் அது எடப்பாடியோட கையில் இருக்குது. எடப்பாடியோட கோட்டை இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஊடகத்தில் சில பேர் சில கருத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. என்றைக்குமே கொங்கு மண்டலம் அது எடப்பாடியோட கோட்டை. ஆனால் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால தான் அவர் அதை ஒரு சவாலாகவே சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக நடக்கும். எடப்பாடி தொகுதியோட கோபிச்செட்டி தொகுதி மட்டும் இல்லை, அனைத்து 234 தொகுதியும் முதன்மை தொகுதியாக மாற்றுவார் எடப்பாடி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவுடைய கோட்டையை பல வருடங்களாக கொங்கு மண்டலத்தில் கோபி முக்கிய தொகுதி. இதில் எடப்பாடி அவர் சொல்கிறது இலக்கு தான். கோபி கண்டிப்பாக அதிமுக இலக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை பேச்சு குறித்து சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.